பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. காலைதோறும் அவரை சந்திக்கணும், அவரோடு பேசணும், அவருடைய குரலை கேட்கணும். அவரை சந்தித்த பிறகு உலக வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்போ தினமும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நாள் முழுவதிலும் அவர் கூட இருக்கிறதை உணர்ந்து நம்ம மகிழ்ச்சியோடு செயல்பட முடியும். சரி, இங்க ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று பேசுறீங்க. இது என்ன வீடு அப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்காட்லாந்து தேசம் இருக்குல்ல, யுனைடெட் கிங்டம், அதில் ஒரு தேசம் தான் ஸ்காட்லாந்து. இந்த ஸ்காட்லாந்து தேசத்துல கிளாஸ்கோ பட்டணத்தில் இருக்கிற பிளைன்டைர் என்கிற ஒரு இடம். இந்த வீடு யாருடைய வீடுனா, டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு மிஷினரி. அவர் மிஷினரிகளுக்கு ஒரு முன்னோடி, பயனியர் மிஷினரின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற இருள் சூழ்ந்த சூழ்நிலை இருக்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாத, மனிதர்கள் சண்டையிட்டு அடித்து சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்த மக்கள் மத்தியில சுவிசேஷம், இயேசுவாகிய ரட்சகரை கொண்டு போகணும், அந்த வெளிச்சத்தை கொண்டு போகணும் தரிசனத்தோட ஊழிய செய்த ஒரு மிஷினரி. 1840 1873 வரை 33 ஆண்டு காலம் ஊழிய செய்திருக்கிறார். அவருடைய வீடு தான் இது. அவர் பிறந்து வளர்ந்த வீடு. இங்கே ஒரு பருத்தி ஆலயம் இருக்கிறது. அவர் சிறு பையனா இருக்கும்போது படித்து கொண்டே இந்த பருத்தி ஆலையில வேலை செய்திருக்கிறார். அது மாத்திரம் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செய்வாராம். 10 வயசா இருக்கும் போதே. எவ்வளவு கடின உழைப்பாளி பாருங்க. சோம்பேறிகளை ஆண்டவர் தெரிந்து கொள்வதே இல்லை. கடினமா உழைக்கிறவங்களை தான் கர்த்தரும் தெரிந்து கொள்ளுவார். அவர் ஒரு மருத்துவர், டாக்டராக படித்து முடித்து பைபிளும் கற்றுக்கொண்டார், மருத்துவமும் படித்து முடித்து ஒரு மருத்துவ மிஷினரியாக அந்த ஆப்பிரிக்கா மக்கள் மத்தியில சேவை செய்ய போனார். அந்த மக்கள் மத்தியில போய் அவங்க நிறைய வியாதியில பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற மக்கள் மருத்துவ உதவி செய்தது மட்டுமல்ல, இயேசுவாகிய நற்செய்தியை அறிவித்தார். அந்த இடத்துல பல பாடுகள், தனிமை, வியாதி, ஒரு முறை சிங்கம் அவரை தாக்கி ஒரு கை அதனால பாதிக்கப்பட்டு போனது. அதுக்கு மத்தியில ஊழியம் செய்தார். அவர் மரித்த போது அங்க இருக்கிற மக்கள் இயேசுவை அறிந்து கொண்டு கர்த்தருக்குள்ள புது வாழ்வு பெற்றதுனால இவர் மேல ரொம்ப அன்பு காண்பித்து அவருடைய சரீரத்தை கூட இங்கிலாந்துக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. இங்கிலாந்து அரசாங்கம் தலையிட்டு, இல்ல அவர் எங்களுக்கு வேணும், அவருடைய சரீரத்தை நாங்க தான் அடக்கம்னு கேட்டுக்கொண்டதுனால ஜாம்பியாவில் இருக்கிற அந்த மக்கள், ஆப்பிரிக்காவில், அவருடைய இருதயம் எங்களை குறித்த ஒரு எண்ணத்தினால் நிறைந்திருந்தது. எங்க மேலுள்ள கிறிஸ்துவின் அன்பினால் தான் அவர் வந்தார். அவருடைய இருதயம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இருதயத்தை மாத்திரை எடுத்து அங்கேதான் ஆப்பிரிக்காவிலே புதைத்து கொண்டார்கள். அவருடைய மற்ற சரீரங்கள் தான் அங்கே அனுப்பப்பட்டது. வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்று சொல்லி ராஜ குடும்பத்தார் அடக்கமணப்படக்கூடிய ஒரு பெரிய தேவாலயம் இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது. அந்த தேவாலயத்துக்குள்ள ராஜ மரியாதையோடு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆண்டவருக்காய் சாதித்த ஒரு மனிதர். அவர் பிறந்து வளர்ந்த இடம்தான் இந்த இடம். இதுங்க வரும்போதே ஆண்டவர் மேல அவர் எவ்வளவு அன்பு வைத்து தியாகத்தோடு ஊழியம் செய்திருக்கிறார். அந்த பாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். சரி, இந்த நாளில ஆண்டவர் என்ன வசனம் வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? உபாகமும் 33 அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் கர்த்தர்தான். உங்களுக்கு கேடயம், பட்டயம், இந்த ரெண்டுமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தை சொல்லுகிறாரு. இது என்னது கேடயம், பட்டயம் நினைக்கிறீங்களா? அந்த காலத்தில் யுத்தம் பண்ணும் போது, இந்த கால யுத்தம்ல வேற, கண்டம் விட்டு கண்டங்க பாய்கிற ஏவுகணைகள். இப்போ வேற மாதிரி யுத்தங்கள் விட்டது, விமான தாக்குதல்கள். இப்ப இந்த காலத்துல ட்ரோன் மூலமா குண்டு வச்சு அனுப்பி தாக்குற காலம் விட்டாரு. ஆனால் அந்த காலத்துல எதிரியோட சண்டையிட போனா வலது கையில பட்டயம் இருக்கும், இடது கையில கேடயம் இருக்கும். எதிரி தாக்கும் போது நாமை பாதுகாத்து கொள்ள கேடயம், அதை வைத்து தடுப்பது. எதிரியை தாக்குவதற்கு பட்டயம். இந்த ரெண்டுமே கர்த்தர் தான் நமக்கு. இந்த உலகத்துல நமக்கு யாருங்க சத்துரு நினைக்கலாம்? மனிதர்கள் சத்துரு வரல. கண்ணுக்கு தெரியாத எதிரி பிசாசானவன். அவன் தான் நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்புகிறான், டிஸ்டர்ப் பண்ணுகிறான், வியாதியை கொண்டு வருகிறான், பயத்தை கொண்டு வருகிறான், போராட்டத்தை கொண்டு வருகிறான். நம்ம எவ்விதத்திலும் தாக்கி முடக்கி விட நினைக்கிறான். அவனுடைய தாக்குதல்களினால நாம் பாதிக்கப்படாதபடி
கேடயத்தினாலே தடுத்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி பட்டயத்தை வைத்து ஜெபிக்கத்தின் மூலமாக அவனுடைய கிரியைகளை நம்ம அழிக்கணும். இந்த ரெண்டையும் ஆண்டவர் நம் கையில தந்திருக்கிறார். இந்த ரெண்டுமே கர்த்தர் தான் நமக்கு. அவர் தான் நமக்கு கேடயமாவும் இருக்கிறார், பட்டயமாவும் இருக்கிறார். அப்ப என்ன சொல்லணும், ஆண்டவரே நீங்க எனக்கு கேடயமா இருக்கிறதுனால சத்துரு என்னை சேதப்படுத்த முடியாது. பிசாசு எத்தனை போராட்டம் கொண்டு வந்தாலும் என்னை சேதப்படுத்த முடியாது. பிறகு எதுக்கு பயப்படணும், எதுக்கு கலங்கன்னு சூழ்நிலை பார்த்து உங்களை ஒன்றை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் கேடயமா முன்னால நின்று தடுத்து உங்களை பாதுகாக்கிறவர். அவர் தான் உனக்கு பட்டயம். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ஒரு பட்டயம் வெட்டுவதை போல சத்துருடைய கிரியைகளை ஒரு வெட்டி வெட்டி உங்களுக்கு ஜெயம் தருவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், பிசாசு எழுப்பி இருக்கிற யுத்தம், நீங்க இன்றைக்கு தைரியமா ஆண்டவருடைய கேடயம், கர்த்தர்தான் கேடயம், கர்த்தர்தான் பட்டயம், அதை விசுவாசித்து நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. சூழ்நிலைகள் தலைகளா மாறும். இன்றைக்கே மாறும். இப்பொழுதே விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கேடயமா இருக்கிறீங்க, எனக்கு பட்டயமா இருக்கிறீங்க. சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படவும் நான் ஜெயிக்கவும் நீர் எனக்கு அந்த பட்டயமாக இருந்து ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.